குருத்தோலை ஞாயிறு என நாம் கொண்டாடும் இந்த விழாவில் இயேசு எருசலேம் நகரில் அமைதியின் மன்னராக நுழைந்த நிகழ்வை நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். போரிட செல்லுகின்ற அரசனானவன் குதிரையிலே செல்லுவான். அமைதியை விதைக்கின்ற, அமைதியை வேண்டி செல்லுகின்ற அரசன் கழுதையிலே செல்லுவான் என்பது யூத பாரம்பரியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கழுதையின் மீது அமைதியின் அரசராக எருசலேம் நகருக்குள் நுழைகின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு படம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஆண்டவர் இயேசுவை அன்னை மரியாள் கையிலே தாங்கி சூசையப்பர் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கழுதையிலே வருகிறார். அவருடைய பிறப்பின் பொழுதும் அவருடைய இறப்பிற்கு முன்னதாகவும் தன்னை ஒரு அமைதியின் அரசராக காட்டுவதே அந்த படம். ஆண்டவர் இயேசு கழுதையின் மீது வருவது அமைதியின் மன்னன், அமைதியை விரும்புகின்ற அரசன் என்பதே அதனுடைய பொருள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமைதியின் அரசராக இவ்வுலகிலே வலம் வந்தார். ஆனால் அவருடைய பிரசன்னம், அவருடைய வாழ்க்கை, அவருடைய போதனைகள் ஆட்சியாளர்களை அசைத்து விட்டது. அவர்களுடைய அந்த ஆணவ அதிகார போக்குகளுக்கு சவுக்கடியாக அமைந்தது. எனவேதான் அவரை எப்படியாவது சிலுவையில் அறைந்து கொள்ள வேண்டும் என்று அவரை கைது செய்து அவரை அடித்து உதைத்து சின்னாபின்னமாக்கி அவரை சிதைத்து போட்டார்கள்.